குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மாயத்திரை இந்த வார்த்தையை நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய அர்த்தம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றது தான் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் அப்படியே சொல்லிட்டு இருக்க மாதிரி தோணுதுங்க. சில வார்த்தைகளுடைய சூட்சுமத்தை யார் ஒரு மனிதன் தனக்குள் இருப்பதிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டும் பொழுதெல்லாம் அங்கு ஒன்றும் இல்லை என்பதை சொல்ல தான் இந்த மாயத்திரைன்றதே ஒன்று காட்டப்படுதுங்க. திரைன்னு ஒன்று இருக்குன்னா அதில் மாயம்னு ஒன்று ஏன் சொல்லணுங்க? அப்போ அந்த திரை ஒன்றும் அங்கே இல்லைங்கிறது தானங்க மிகப்பெரிய விஷயமா சொல்லப்படுது. மறைக்கப்படுகின்ற பொருளும் சரி, மறைக்கப்படாத பொருளும் சரி, இங்கே எதுவுமே நிரந்தரமானது அல்ல. எல்லோருமே இங்கே வெளிப்படையாக இருக்குது, வெள்ளோட்டமாக பார்க்கப்படுது, அனைத்தையும் அப்பட்டமாக காட்டப்படுதுங்கிறது தான் இங்கே சொல்லப்படுதுங்க. இப்போ மாயம்ங்கிறது எல்லோருக்குமே கேள்விப்பட்ட வார்த்தையாக தாங்க இருக்குது. நிஜ சத்திய சுரூபர்கள்லாம் இந்த மாயன், மாயோன், மாயம் அப்படின்ற வார்த்தையை எல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ள எந்த வார்த்தைக்கான எந்த பொருளை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இன்னும் அவங்க எதையும் தேடவே இல்லை. அது எங்கும் இல்லை. தனக்குள் இருப்பதை கூட அவங்க கண்டுவிட்ட பிறகும் அதே பதில தாங்க சொல்ல ஆசைப்படுறாங்க. நிஜ சத்திய சுரூபரான எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு மாயப்பொருளை தேடி நாங்களும் பல இடங்கள்லாம் தேடி பார்த்தோங்க. அலைந்து 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 ஓய்ந்து போன பிறகு ஒன்றுமில்லை. நான் மாயப்பொருள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.